ஒரு சூப்பரான கம்பு ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு அகலமான தாம்பாளம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப்பு கம்பு மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடான தண்ணியை அப்படியே தெளித்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்ல சின்ன சின்ன உருண்டைகளாக திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கம்பு மாவில் ரொட்டி போடுறதுல பெரிய தலைவலியே பார்த்தீங்கன்னா இதை திரட்டுறது தான். இப்போது நம்மளுக்கு ஈஸியான சொல்யூஷன் வந்தாச்சு. ஒரு சப்பாத்தி ப்ரெஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதில் பட்டர் பேப்பரை மேலேயும் கீழேயும் வச்சுட்டு நடுவில் கம்பு மாவை வச்சு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கம்பு ரொட்டி ரெடி. தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த கம்பு ரொட்டியை இதில் அப்படியே போட்டுட்டு இப்போ அந்த பட்டர் ஷீட்டை மேலே எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இது 2 நிமிஷம் இந்த பக்கம் வேகட்டும். திருப்பி போட்டு அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், திருப்பி போட்டு இந்த பக்கம் 2 நிமிஷம். அவ்வளோதான், சூப்பரான கம்பு ரொட்டி ரெடி. இதை மேலே நெய் தடவி அதுக்கு மேலே கொஞ்சமாக வெல்லம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மோர் குழம்பு செஞ்சு இது மேலே ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே என்ன வேணும், உடனேயும் இந்த கம்பு ரொட்டியை செஞ்சு பார்த்துருங்க. சப்பாத்தி ப்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் சப்பாத்தின்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் டேரெக்டாக சென்ட் பண்ணுறேன்.